அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் இன்று நோயுற்றிருக்கும் போது ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்னும் பரிந்துரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற வேண்டும். குறிப்பாக கவலை, துயரம், நோய்கள், துன்பங்கள், ஆபத்துகள் வருகின்ற பொழுது நாம் கூடுதலாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இறைவேண்டல் செய்வதற்கான ஒரு ஆர்வம் நமக்கு இராது. எனக்கெல்லாம் அப்படிதான். சிறிய நோய் வந்தால் கூட அந்த ஜப ஆர்வம் குறைந்து விடும். ஆனால் உண்மையில் நோயிற்றிருக்கும் போது தான் நாம் அதிகமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்முடைய இறைவேண்டல் பாணியை நாம் சற்று மாற்றிக்கொள்ளலாம். பெரிய இறைவேண்டல் செய்யாமல், ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொன்னால் கூட போதும். ஆகவே நோயுற்றிருக்கும் போது நோயாளருக்காக மற்ற எல்லோரும் இறைவேண்டல் செய்கிறோம். அது நல்லது, அது நேர்மையானது, அது நியாயமானது. ஆனால் நோயாளரே இறைவேண்டல் செய்ய நாம் நோயாளரை ஊக்குவிக்க வேண்டும். சீராக்கின் ஞான நூல் 38வது அதிகாரம் 9வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். ஆகவே நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இராதே, அதை ஒரு பொருட்டாக நினைத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடு, அப்போது ஆண்டவர் உனக்கு நலம் அருள்வார். ஆகவே இந்த நோய் பற்றிய நம்முடைய மனநிலைக்கும் இறைவேண்டலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நாம் என்ன மனநிலையில் இறைவேண்டல் செய்கிறோம், என்ன மனநிலையில் நோயை அணுகிறோம். சிலர் நோயை ஒரு கடவுளுடைய தண்டனை அல்லது கடவுள் கொடுத்தது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவேண்டல் செய்வதற்கு மனம் வராது. ஆகவே நோய் சில நேரங்களில் நம்முடைய தவறாக இருக்கலாம், நம்முடைய தவறாக இல்லாமலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால் வரலாம். சில நேரங்களில் எந்த காரணம் என்று மருத்துவருக்கு தெரியாமலும் போகலாம். ஆகவே நோயிற்று இருக்கும்போது ஆண்டவரை நாட வேண்டும். அது சற்று கடினம்தான். இருப்பினும் நம்மை நாமே பயிற்றுவிக்க வேண்டும், பிறரும் நோயாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் மன்றாடுங்க, ஆண்டவர் உங்களை நலப்படுத்துவார் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து நாம் மன்றாட வேண்டும். அவர்களை மன்றாட வைக்க வேண்டும். இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே என்னை குணமாக்கும், தெய்வீக மருத்துவரே எனக்கு நலம் தாரும் என்று நோயாளர்களை ஜெபிக்க வைக்க வேண்டும். நோயுற்றிருக்கும் போது இறைவேண்டல் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.